ஹாய் நண்பர்களே, இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து பாசி பயிறு எடுத்து கடை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க. லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. இது பாசி பயிறு, பச்சை பயிறுன்னு கூட சொல்லலாங்க. இதை எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பயிர் வேகிறதுக்கு 2 தக்காளி போடுறேங்க, 4 பூண்டு பல் போடுறேங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறாங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுறாங்க, ஒரு 10 இது இருந்தால் போதுங்க. பாருங்கள் போடுறேங்க. கொஞ்சம் லைட்டாக சீக்கிரம் நமக்கு வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறாங்க. பாருங்கள், போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், விசில் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், பாசி பயிறு இங்கே பாருங்கள், பாசி பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 4 விசில் சொன்னால் எக்ஸ்ட்ரா 2 விசில் கூட வச்சுக்கலாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கடைஞ்சிக்கணுங்க பாசி பயிறு. இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சுங்களா. அடுத்து பண்ணலாங்க. வாங்க எப்படி தாளிக்கிறது. தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சும்மா 4 மிளகு, கொஞ்சம் ஜீரகங்க, பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அந்த ஜீரக மிளகு போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. எண்ணெயிலே கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிளகா வந்து இப்படி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா, கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இங்கே பாருங்கள். இதில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்களும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இதில் பண்ணிவிட்டு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேங்க. எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேங்க, கொஞ்சம் காரத்துக்காகங்க. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் காரம் போட்டிருக்காங்க. வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாங்க. நம்ம பாருங்கள், கடையில் ரெடி ஆகிடுச்சிங்க, பாசி பயிறு கடையிலுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக தேவையான உப்பு போட்டுக்கலாங்க.